ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கலிலூர் ரஹ்மான் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த மாநகர சபையில் இருக்கக்கூடிய கட்டளை குழுக்கள், ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், இந்த குழுக்களை எதிர்கட்சியினர் அதிகமாக கைப்பற்றி இருக்கின்றார்கள். அது என்ன காரணம்? இந்த இந்த மாநகர ஆட்சி நிறுவும் பொழுது அது அத்தனையும் தேசிய மக்கள் சக்தி தான் நிறுவினது. அதில் 2 குழுக்களுக்கு நாங்கள் விளையாட்டு மற்ற அபிவிருத்தி குழுவுக்கு எங்கள் மற்ற உறுப்பினரும் இருந்தார். அப்போ துரதிர்ஷ்டவசமாக எதிர்கட்சி அந்த டைமில் கைவிட்டாங்க அதை. அப்போ துரதிர்ஷ்டவசம் என்று நான் சொல்கிற வாரத்தை பின்னுக்கு காரணத்தை வச்சு நான் சொல்ல வரேன். அப்போ அது நிலைக்குழு யாருக்கு கொடுக்கப்படணும் என்றது விவாதம் ஒன்று இருக்கேன்னு சொன்னால் அது அந்த 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 அரசாங்கத்தை, அந்த உள்ளூராட்சி மன்றத்தை ஆளுகின்ற தரப்பு தான் அதை ஆள வேண்டும். காரணம் என்னென்னா அதில் மிக முக்கியமான குழுக்களை நான் சொல்கிறேன். மற்ற இணைய குழுக்கள் பாராளுமன்றத்தில் மரிக்கார் போன்ற சில உறுப்பினர்கள், எதிர்கட்சி உறுப்பினர் ஹரிஷ போன்ற ஆட்கள் அதே மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டிகள் இருக்கிறாங்க, தலைவராகவும் இருக்கின்றாங்க. அதே மாதிரி உள்ளூராட்சி சபைகளும் வரவணுமன்றத்தில் நான் மாற்று கருத்து தெரிவிக்க வரல. ஆனால் 50 வருடம் ஆட்சியை கவிழ்த்து விட்டுட்டு மக்கள் என்பிபிக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்போ இவங்க எப்படி இந்த அரசாங்கத்தை கொண்டு போகிறாங்க, எப்படி இந்த குழுக்களை இவங்க ஆளுகின்றாங்கன்றத மக்களுக்கு பார்வையிடத்துக்கு எதிர்கட்சி விட்டிருக்க வேண்டும். அப்போ எதிர்கட்சி ஒரு எதிர்கட்சி அரசியல் செய்கிறேன்றால் அதை விட்டிருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட செல்லிலும் இந்த நிதிக்குழு, இந்த குழுக்கள், இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி, இந்த அவங்களுக்கு சார்பாக இப்போ எங்களை போன்ற சிறிய கட்சிகளுக்கு கொடுத்தப்பட்டாலும் மற்ற ஏனைய என்பிபிக்களுடைய உறுப்பினர்கள் கைவசம் இருந்த அந்த குழுக்கள் அவங்க ஒழுங்காக அதை பராமரிக்கலாட்டி சரி, அதை ஒழுங்காக இயக்கங்களாட்டி அப்போ அதுக்குரிய குற்றச்சாட்ட விமர்சனத்தை எதிர்காலத்தில் எதிர்கட்சிக்கு முன்வைக்கிறீங்க. அந்த சந்தர்ப்பத்தை எதிர்கட்சி தவறு விட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லுகின்றா அவங்க விரும்புகின்றாங்களாய்க்கும் இந்த குழுக்களில் அவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அந்த அரசியல் பதவிகளை விட்டு விடையலாம், எங்களுக்கு தொடர்ந்து பதவி இருக்கணும், கேபினட் அமைச்சு போன்று தானே. உதாரணமாக சொல்ல போனால் கேபினட் அமைச்சு போன்ற ஒரு விஷயம் ஒன்று தான் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டின்றது. அதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய குழுக்கள் இறுதி முடிவு சபை தீர்மானமாகத்தான் எடுக்கப்படும். அப்போ என்ன தான் குழுக்கள் இருந்தாலும் சபை தீர்மானம் எடுக்கப்படும். ஆனால் அந்த குழுக்களுக்குள்ள பாரிய மேயர் அவர்களுடைய, நகரபிதா அவர்களுடைய அதிகாரத்தை தான் அந்த குழுவுடைய தலைவர் பாவிக்கின்றார். அப்போ நாங்கள் இன்னைக்கு தேசிய அரசியலில் பேசும் பொழுது இந்த கூட்டாக இந்த கூட்ட எதிர்கட்சி என்று சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குதானே. அதில் ஐக்கிய தேசிய ஏகாபத்த விபாக்ஷன்னு சொல்லி, அப்போ ஐக்கிய தேசிய கட்சி எஸ்ஜேபி பிளவுபட்டு அரசியல் கேட்டுப்பட்டு இதுக்குள்ளுக்க சேர்ந்திருக்கிறாங்க. எஸ்எல்பிபி எஸ்எல்எஃப்பி பிரிந்து அரசியல் செஞ்சு வெட்டி இதுக்குள்ள இணைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி விமல் வீரவங்ஷுடைய கட்சியும் சம்பிகரணக்கூடிய கட்சியும், அதே மாதிரி திலீப் ஜெயவருடைய கட்சி, அதே மாதிரி ஸ்ரீநாத் பெரேரா சட்டத்தரணி அவருடைய கட்சி, லாந்தர் சின்னம் அரசாங்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறாங்க. ஆனால் தேசிய அரசியலில் சில மேடைகளில் பிரிந்து அரசியல் செய்கிறாங்க. அப்போ இதோட பார்க்க போகல ஒரு கேலி கூற்றாக இருக்கின்ற இருக்குது. இவங்களோட கொள்கை எங்கே இருக்குது? அப்போ அங்கே போய் சொல்கிறாங்க ஜனாசாக்கள் எரிச்சேன்னு சொல்லி. இங்கே மாநகர சபையில் ஜனாசாக்கள் எரிச்சவங்களோட கூட்டாக இருக்கிறாங்க. வெளியே விமர்சிக்கிறாங்க மஹிந்த ராஜபக்சே, நாமல் ராஜபக்சே, கோட்டாபே ராஜபக்சே, பெசில் ராஜபக்சே. கொழும்பு மாநகர சபையில் ஒன்றாக இருக்கின்றாங்க. இதெல்லாம் இரட்டை நிலைப்பாடு தான். ஒற்றை நிலைப்பாடில் இரட்டை நிலைப்பாடில் இருக்கிறாங்க. அப்போ இந்த இரட்டை நிலைப்பாடை மக்கள் விளங்கெடுக்கணும். அப்போ எங்களுக்கு என்ன சொன்னாங்க, நாங்கள் டீல் அடிக்கிறோம் என்று சொல்லி. அப்போ நாங்களும் கேட்குறோம், அப்போ நீங்களும் அரசாங்கத்தோட டீல் அடிச்சிங்களா? மறைமுகமான டீல் ஒன்று ராய்கலி பல்தசாரோட நீங்கள் அடிச்சுக்கிறீங்களா என்றதை நாங்கள் கேட்கணும். அப்போ அவங்க எங்களுக்கு டீல் அடித்தேன்னு சொல்கிறாங்க தானே, நாங்கள் லஞ்சம் எடுத்தேன்னு சொல்கிறாங்க தானே. அப்போ அவங்க சொல்லலாம் எங்களுக்கு எதிர்கட்சியில் கூடுதலான எண்ணிக்கைகள் இருந்துச்சு, நாங்கள் சுட்டு கைப்பாட்டினோம். அப்போ சென்ற முறை என் கைப்பாட்டல, ஏன் விட்டு இருந்தீங்க? அப்போ அப்படியெல்லாம் சந்தேகம் இருக்குதானே. இப்போ நான் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான் நான் கேட்குறேன், அநியாயமான கேள்வி ஒன்று நான் கேட்கல. அப்போ அவங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் அதில் இருக்கிறான், அதில் நீங்கள் மக்கள் காங்கிரஸும் இருக்கிறான். அப்போ அவங்க நிதிக்குழு அந்த சேர்மன்ஷிப் எடுக்கலாட்டியும் ஒரு குழுவில் இப்போ அண்மையில் எடுக்கின்ற ஒரு இது ஒன்று இருக்குது. அப்போ அப்படி எடுத்தாலும் இப்போ நாங்கள் அப்படி அரசியல் செய்யலை, நாங்கள் தெளிவான நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றோம்.
அப்போ நாங்கள் பேத்து கோட்டாபீடு அரசாங்கத்தில் ஒன் கண்ட்ரி ஒன் லோல் இருக்க போகல ஒரு விமர்சனம் எங்களுக்கு. அவங்க பேத்து கொழும்பு மாநகர சபையில் இருக்கிற எல்லா குழுக்களும் கைப்பற்ற போகல அவங்களுக்கு ஒரு நியாயம். இப்போ எல்லாமே ஒரு நியாயம் தான். எல்லாரும் அரசியல் தான் செய்கிறாங்க, எல்லாரும் அதிகாரத்தை தான் கைப்பற்றுறாங்க. அரசியல் செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்கணும்ன்றதை அவங்களும் விலங்கெடுத்திக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது, கூட்டு எதிர்க்கட்சியிலே ஒரு ஒற்றுமை இல்லை, அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. அப்படி இருந்திருந்தால் ரிசா சரூக் அவரை மேயராக தெரிவு செய்திருக்கலாமே, அவருக்குள் ஒற்றுமை இல்லை என்று சில நேரத்துக்கு அவருடைய இனத்தை வச்சு அந்த டைமில் முடிவெடுத்தாங்களோ தெரியாது. அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அந்த அடிப்படையில் வந்து அதில் வேறு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சில சகோதர மந்திரிமார்கள் வந்து அதுக்கு ஆசை வச்சிருக்கலாம், அதுக்கு விருப்பத்தை வச்சிருக்கலாம். இவரும் என்னோட வந்த ஆள் தானே, இவருக்கு என்னத்துக்கு நாங்கள் கொடுக்கணும் வேண்டும். ஏண்டா முதல்வர் போட்டியில் இட்டவர் வந்து இதுக்குள்ளே வரலே, அவரை போனஸ் மூலமாக எடுக்கலே. அப்போ அவர் எடுத்திருந்தால் அந்த நிலைப்பாடுகளுக்கு பார்த்துருக்கேன். அப்போ அவரை கூட ஏன் எடுக்கல, தோல்வி அடைஞ்சவங்க வரக்கூடாது என்ற நிலைப்பாடை வச்சு எடுக்கலாம். ஆனால் தோல்வி அடைஞ்ச எத்தனை பேர் போனஸ் மூலமாக வந்திருக்கிறாங்க. அப்போ அப்படியே விஷயங்களாலும் இருக்குது. அப்போ சில ஆட்கள் சொன்னாங்க நாங்கள் போனஸ் எம்பிமார் வந்துன்னு சொல்லி. அப்போ தேசிய அரசியலையும் போனஸ் இருக்குது, மற்ற அரசியலையும் போனஸ் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்தால் போனஸ் என்று இல்லை. இது போனஸ் மந்திரி என்று செல்றையும் இல்லை, இது வெத்தின மந்திரி என்று செல்றையும் இல்லை. எல்லாம் மந்திரி தான். அவருக்குரிய அதிகாரம் தான் எனக்கும் இருக்கு, மற்றவனுக்கு அதிகாரம் தான் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ இந்த நிதிக்குழுக்களை வந்து இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிகளை வந்து கைப்பற்றினத்த முறைமையை நாங்கள் பார்க்கின்றா வந்து வரவு செலவு திட்டத்தில் வந்து அரசாங்கத்தோடு இருந்த இண்டிபெண்டன்ட் குரூப், இண்டிபெண்டன்ட் குரூப்களுடைய சரிவு தான் இந்த பின்னடைவுக்கு காரணம். அப்போ அரசாங்கத்திடையும் வந்து ஒரு 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 பொடுப்போக்கு தன்மை சரி என்னென்னு சொல்கிறேன். இண்டிபெண்டன்ட் குரூப் யார்? அது வந்து பெரும்பான்மை மக்களை சேர்ந்த எஸ்ஜேபியுடைய அரசியலில் பிரிந்து வந்த வாப்பாகுமாவனும் தான் அதில் வந்தான் உறுப்பினராக பேட் சின்னத்தில். மற்றவர் வந்து ஃபுட்பால் சின்னத்தில் வந்து அதையும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர். அப்போ இவங்க தான் இந்த சரிவை ஏற்படுத்தினதுக்கு முதல் காரணமாக அமைந்தவங்க. அப்போ அவங்களால தான் இந்த சரிவு நடந்தது. அப்போ என்பிபிக்கு ஏன் இவங்களை தக்க வைத்துக்கொள்ள இயலாம போனது என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று நாங்களும் வச்சிருக்கிறோம். ஒரு விமர்சனம் ஒன்றதை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு 3 பேர் உறுப்பினர், 2 குரூப்ஸ், ஏன் இதை உங்களுக்கு சமாளிக்கலாம் போச்சு. அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு சிக்கலாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் அவ்வளோ ஆதரவு தெரிவித்து வந்து தொடர்ந்தும் நீங்கள் இதை கைவிட்டுட்டீங்க, நீங்கள் இதை நழுவ விட்டுட்டீங்க. கொழும்பு மக்கள் தந்த விஷயத்தை நீங்கள் நழுவிட்டீங்க. அவங்களுடைய சில விஷயங்கள் அரசியலில் வந்து பேசுகிற விஷயங்கள் நடக்கும். அதுக்கு லஞ்சம் சல்லி காசு கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய சில தேவைப்பாடுகள் இருக்கும். அவங்களுக்கு வாக்களித்த மக்கள்கிட்ட, அவங்களோட சேர்ந்த வாக்கு கேட்ட உறுப்பினர்கள்ட்ட சில தேவைப்பாடுகள் இருக்கும். சில அரசியல் ரீதியான தேவைப்பாடுகள் இருந்திருக்கும், சில நிர்வாக ரீதியான தேவைப்பாடுகள் இருந்திருக்கும், சில அபிவிருத்தி ரீதியான தேவைப்பாடுகள் இருந்திருக்கும். அதோட செஞ்சு கொடுத்திருக்கும். அதோட செஞ்சு கொடுக்காமத்தான தவறு இட்டதால் தான், இந்த போக்குத்தனத்தால் தான் இந்த கொழும்பு மாநகர சபை பறிப்போது ஓனதோட இந்த எதிர்கட்சியும் வந்து இப்போ என்பிபியோட தான் இருக்கின்றது. அவங்களுக்கு நாளைக்கு செல்லையில் நாங்கள் அரசாங்கத்தோடு இல்லைன்ட்டு கொழும்பு மாநகர சபையில் இந்த கூட்டு எதிரணி என்பிபியோட தான் இருக்கின்றான். கொழும்புல குப்பையை அல்லலையா, என்பிபி மட்டும் இல்லை பொறுப்பு. இப்போ கூட்டு எதிர்கட்சியும் பொறுப்பு தான். கொழும்புல லைட் வேலை செய்யலையா, கொழும்புல டாய்லெட் வசதிகள் ஒழுங்காக நடக்கலையா, இதுக்கெல்லாம் என்பிபிக்கு எதிர்காலத்தில் கூட்டு எதிரணிக்கு குற்றம் செலுத்தலாம். ஐசுட்டி வந்து அவங்களும் என்பிபியும் இப்போ கூட்டாட்சி ஒன்று தான் செய்கிறாங்க. அப்போ கூட்டுணர்வுடன் கூட்டு பொறுப்புடன் கூட்டாட்சியோடு செய்கிறாங்க. அப்போ இந்த கூட்டாட்சி வந்து என்பிபி, யூஎம்பி, இந்த கூடிய எஸ்ஜேபி, எஸ்எல்பிபி, எஸ்எல்எஃப்பி, எஸ்எல்எம்சி, ஜாதிக ஹெல உரிமையோட அந்த புதிய கட்சி எக்ஸா ஜனராஜ பெரமுன, அதே மாதிரி விமலுடைய ஜாதிக நிதாஸ் பெரமுன, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ ஆட்சியில் பங்காளியாக ஆகிறேன். கொழும்புல இப்போ எதிர்கட்சி என்று செல்லக்கூடிய யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். கூட்டு எதிரணி என்று செல்வது வந்து அவங்களோட பேர் நாமத்தில் தான் இருக்கிறான். ஏன் அவங்க மாநகரத்துடைய தலைவியுடைய அதிகாரத்தை அவங்களோட வசம் எடுத்திருக்கிறான். அது பாகியன் பவர் என்று அவங்களுக்கு செல்லலாம், அது ஒரு பேரும் சக்தியாக என்று செல்லலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க இதுக்குள்ள. அப்போ நீங்கள் அதை விமர்சன ரீதியாக வைக்கணுமெண்டா, நீங்கள் இது அரசியல் எதிர்காலத்தில் செய்ய விரும்புகின்றேன்டா நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், நீங்கள் எதிரணியில் கொஞ்சம் காலம் உட்கார்ந்துட்டு பொறுமையாக இருந்து போட்டுட்டு இவங்களை செய்ய விட்டு போட்டுட்டு இவங்களோட தவறுதலை எதிர்காலத்தில் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் முன்வைங்க. பிரிஞ்சு கேட்டு போட்டு இங்கே வந்து சேர்ந்து வேலை இல்லை. அப்போ எங்களுக்கு வச்ச குற்றச்சாட்டம் நீங்கள் அதை தான் வைக்கிறீங்கண்டா, அப்போ நீங்களும் அதை செஞ்சுருக்கீங்க. அடுத்து இந்த சபாத் நிலையங்கள், இது தொடர்பான உங்கள் கருத்து என்ன? சபாத் நிலையங்கள் புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றதா, மூடப்பட்டிருக்கின்றதா? மூடப்பட்டிருக்கின்றது தான் தற்பொழுது அண்மையில் வந்த ஒரு வார இதழில் வந்த செய்தியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த இல்லத்தின் அந்த உரிமையாளரே அது மறுபடியும் மீள பெற்றதாகத்தான் கூறப்படுகின்றது.
அதனால் இப்போ கிழக்கு மாகாணத்தில் அப்படி ஒன்று இல்லை. அரசாங்கமும் இது சம்பந்தமாக பூகோள அரசியல் பின்னணியோடு வச்சு அவங்களும் வந்து இது சம்பந்தமாக தங்களுடைய நிலைப்பாடையும் தங்களுடைய கண்காணிப்பையும் முன்வைக்க வேணும். காரணம் வேண்டாம் வந்து எதிர்காலத்தில் வந்து இவ்வாறான ஒரு சபாத் இல்லங்கள் வந்து வரக்கூடாது. இந்த நாட்டில் ஃபாரினராக வருகின்றவர்களுக்காக வேண்டி வசதி வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய எடுக்கின்ற ஹோட்டல்கள் அறைகள் இருக்குது, அதில் அவங்களோட மத தலங்கள் வேலைகளை செய்யலாம். இல்லாட்டி இந்த நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருக்குது, கொல்லுப்பீட்டில் அவங்களோட நிலையம் ஒன்று இருக்குது. அந்த நிலையம் பல வருட காலமாக அங்கே இருந்து வருகின்றது. அது புதிதாக அமைக்கப்பட்ட ஒன்று இல்லை, பல வருட காலமாக அங்கே இயங்கி வருகின்றது. அவங்களுக்கு கொழும்பு வந்து அவங்களுடைய மார்க்க விஷயங்களை செய்யலாம். அவங்க போகின்ற இடங்களுக்கெல்லாம் வந்து அப்படின்னா ஷீக் மக்களுக்கும் தேவைப்படும். அப்படியெல்லாம் தேவைப்படுத்துகின்றதுக்கான டூரிசம் இல்லை. அப்போ ரிலீஜியஸ் டூரிசமாக வராங்களும் இல்லையா? இப்போ ரிலீஜியஸ் டூரிசமாக வாரண்டா அதை பற்றி எங்களுக்கு சிந்திக்கலாம். ரிலீஜியஸ் டூரிசம் இல்லையா, அவங்க வராங்க வந்து அவங்களுடைய பீச் சம்பந்தப்பட்ட உல்லாச விஷயங்களுக்கு தான் வராங்க. இனி சுற்றி சபாத் நிலையங்களுடைய பிரச்சனை முடிவடைந்திருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தில் இது வராமல் இருக்கிறது அரசாங்கம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி, அதே போல் இந்த பாலஸ்தீனை சேர்ந்தவர்கள் யாசகம் கொழும்பிலே பெறுகின்றார்கள் என்றும் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அண்மையிலேயே ஒரு செய்தி வந்தது. இது எந்தளவு உண்மை? இப்போ இன்றைக்கு என்னோட கைத்து ஒரு புலனாய்வு சேர்ந்த ஒரு உறுப்பினர் சொல்கிறார் வந்து அவங்க பலஸ்தீன் மக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த மக்கள் வந்து பலஸ்தீன் மக்கள் என்று சொல்லி தான் யாசகம் கேட்குறாங்க. அவங்களுடைய முகம் சுபாவங்கள்லாம் பார்க்க பொழுது அவங்க பலஸ்தீன் மக்கள் மாதிரி தான் இருக்கின்றாங்க. அப்போ எங்களுடைய கட்சியுடைய தவிசாளர் அவர்கள் வந்து மிஃப்லால் மோலி அவர்கள் வந்து அவருக்கும் பல பேர் சென்னை சுட்டி வந்து அவர் ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிடுறாரு. என்ன ஆடியோ ஒன்றை வந்து இப்படி யாசகம் கேட்குறாங்க, விஹாரமாதேவியில் கோல் ஃபேஸில் பள்ளிவாசல் கிட்ட எல்லாம் இப்படி யாசகம் கேட்குறாங்க பலஸ்தீன் மக்கள், இவங்க சம்பந்தமான தகவல்கள் நாங்கள் திரட்டணும்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று அப்ளிகேஷன் ஒன்று வாட்ஸ்அப்பில் பகிர்றாரு. அது ஒரு வைரல் ஆகுது. வைரல் ஆகினோடனே அதே நாள் பிற்பகலில் கொழும்புல முஸ்லீம்கள் செறிந்தாக வாழ்கின்ற புறக்கோட்டை பகுதிகளில் வியாபாரம் செய்கின்ற முஸ்லீம் வர்த்தகர்கள் இருக்கின்ற முஸ்லீம்கள் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபாடுகின்ற பெரும்பான்மையாக இருக்கின்ற புறக்கோட்டை பகுதிகளில் வந்து இப்படி யாசகம் கேட்கறதுக்கு இப்படி ஒரு பெண்மணி ஒன்று வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி வரக்கின்ற பொழுது வந்து இப்போ தற்பொழுது நீதிமன்றத்தில் உள்ள விஷயம் நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போ அந்த யாசகம் கேட்ட பெண்மணி வந்து அங்கே இருக்கின்ற பொழுது சிவிலில் ஒரு போலீஸ் உறுப்பினர் அங்கே வந்து ஒரு சலசலப்பு ஒன்று பட்டு இருக்கின்றது. சலசலப்பு பிற்பாட்டில் வந்து போலீஸாங்க வந்து அங்கே கலைஞ்சு பேத்திருக்கிறாங்க. அந்த பெண்மணியும் அவங்க அந்த புலனாய்வு துறையில் வந்தவங்களுக்கு பிடிக்கலாம் பேத்திருக்கு. இப்போ புலனாய்வு துறையை நம்ம செஞ்சிருக்கணும். என்னுடைய யோசனைப்படி அவங்க புலனாய்வு உண்டா வந்து அவங்களுக்கு ஒரு 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 புலனாய்வுக்குரிய அறிவு இருக்குது. அவங்க அந்த பொம்பளையை வந்து முஸ்லீம்கள் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு பலஸ்தீன் மாதிரி ஒரு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ ஒன்றை வந்து அங்கே கையாளாமல் அவங்கள போக விட்டு இதுவாக பிடிக்கிருச்சு. கடைசியில் அவங்கள பிடிக்கவும் கிடைக்கல. அந்த கடைசியில் வந்து அவங்கள ஏற்றி கொண்டு போன 3-வீல் டிரைவர் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அங்கேருந்து அவர் கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து இறங்கி பேசியிருக்கிறார் என்று தான் தகவல். அப்போ தற்பொழுது வந்து சில பேர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு புதன் வியாழன் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு சில பேர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது பிணையின் பிரகாரம். நாளைக்கும் இன்னொரு வழக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா வந்து இந்த நாட்டில் வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து மெதுவாக தான் கையாளப்பட வேண்டும். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருந்தாலும் அது கட்டாயமாக கையாளப்பட வேணுமா இருந்தாலும் அரசாங்கம் தங்களுடைய நிலை அவங்களுக்கு பாதிக்கப்படாமல் இல்லாட்டி எங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வர்றது வந்து அரசாங்கத்தை வந்து கவிழ்த்ததுக்குரிய முஸ்லீம் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தை பிரிக்கின்ற ஒரு நடவடிக்கை மாதிரி தான் இவ்வாறான கைது செய்திகள் நடவடிக்கைக்கு நடந்து கொண்டு வருகின்றது. முஸ்லீம்கள் சமூகம் தெரிந்து வருகின்ற விஷயங்கள் ஒரு 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 பிராந்தியத்துக்குள்ளே வந்து ஒரு வர்த்தகம் ஈடுபட்ட ஒரு நிலையத்துக்குள்ளே வந்து அவங்கள வந்து அப்படி திட்டவட்டமாக கைது செய்கின்ற பொழுது வந்து முஸ்லீம் இளைஞரை கொஞ்சம் கொதிப்பாங்க. பலஸ்தீன் வந்து என்ன அப்போ இங்கேயும் நிம்மதி இல்லையாண்டு. அப்போ அதை மெதுவாக கையாளலாம். புலனாய்வு அவ்வளோ ஒரு கேபியை அங்கிருந்து எடுத்து வந்த புலனாய்வு தான் எங்களோட புலனாய்வு. அப்போ இந்த ஒரு பெண்மணி ஒன்றை வந்து கைது செய்கின்றது அவ்வளோ பெரிய ஒரு விடயம் ஒன்று இல்லை. அப்போ ஒரு சர்ச்சை ஒன்றை உருவாக்கி அரசாங்கத்துக்கு மீது ஒரு தப்பு அபிப்பிராயம் ஒன்றை போட்டது சில சதிகள் நடக்கின்றதான்ற சந்தேகம், மொசாட் அமைப்புகள் இந்த நாட்டில் வேலை செய்தாண்டு புலனாய்வு அமைப்புகள் வேலை செய்தாண்டு ஒரு பாரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. இப்போ அந்த பெண்மணி பலஸ்தீன் சேர்ந்த நபர் இல்லை என்று சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ புலனாய்வு இதை தேடி இருக்கணும். இதை ஒரு ஒருத்தர் இதை வைரல் பண்ணின போகிற தேடுறது இல்லை புலனாய்வுன்றது. அப்போ புலனாய்வுத்துறை வந்து இந்த பூகோள அரசியல் பிராந்திய அரசியலை வைத்து இது சம்பந்தமாக தங்களுடைய கவனத்தை இதுக்கு விட கூடுதலாக செய்ய வேண்டும் என்று தான் என்னுடைய நிலைப்பாடு.
ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.